சட்டை பையில் கைபேசி வைக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த பேருந்து இயக்கத்தின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்துக் கொண்டு பேசுவதும், அதே போல அது தொடர்பான தொடர் நடவடிக்கையில் ஈடுபடுவதும் தொடர் புகார்களாக போக்குவரத்துறைக்கு வந்த வண்ணம் இருந்தது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில போக்குவரத்து இயக்கத்தின் போது ஓட்டுநர்கள் கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்பது கடுமையான உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஓட்டுநர்கள் சரியாக கடைபிடிப்பதில்லை என்பது தொடர்பான புகார்களும் வந்த வண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக ஓட்டுநர்கள் சட்டப்பையில கைபேசி வைத்திருக்க கூடாது, பணியின் போது கைபேசியை இயக்கிக் கொண்டு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்பது போன்ற பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி பயன்படுத்துவது உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அங்கங்க போக்குவரத்து ஆய்வாளர்கள் எல்லாம் ஓட்டுநர்கள் கைபேசி பயன்படுத்துகிறாரா என்பது குறித்தான சோதனையில் ஈடுபடுவார்கள். அப்படி சோதனையில் ஈடுபடும் போது கைபேசி வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி பயன்படுத்துவதால் அவ்வப்போது உயிரிழப்புகள், பெரும் விபத்துகள் ஏற்படுவது ஆய்வறிக்கையில கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி சட்டப்பையில் வைத்திருப்பதும் குற்றம், பயன்படுத்துவதும் குற்றம் என்பதுதான் தற்போதைய உத்தரவாக இருக்கிறது. இந்த உத்தரவை கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும். கைபேசி பயன்படுத்துவதும் கைபேசியை வைத்திருப்பதும் கூடாது என்பதுதான் இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஆய்வின் போது கண்டறியப்பட்டால் உடனடியாக கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology.